நல்லபடியாக லண்டன் வந்துட்டோம். செம்ம வேலை, ஆனா வாயில புகை வரும். காணாம வச்சுதான் ஏன் தெரியுங்களா? எப்படி ஃபுல் புகைனா புகை, அப்படி ஒரு புகை. ஆனா நல்லா இருக்கு. இதுதான் என்னோட காஸ்டியூம். இன்னைக்கு இந்த காஸ்டியூம்ல நான் வந்து பாட்டு எடுக்க போறேன். நானும் எங்க அம்மாவும் வாக்கிங் வந்திருக்கோம். நல்ல குளிரு மக்களே, செம்ம குளிரு. ஆனா இந்த பொண்ணு காதுல ஏதாவது பாஞ்சு இதெல்லாம் வைக்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறதா? அது முடியாது. இங்க லண்டன்ல வந்து காதும் செவியும் எல்லாம் பொத்தணும், அழுத்து எல்லாம் பொத்தணும். நாளைக்கு ஷோ, நீதான் வாய் பொத்த மாட்டேங்க. இப்ப நான் எப்படி அவனை ஃபேஸ் பண்றேன்றத மட்டும் பாரு. நாங்க இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட பனானான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். செம்ம பசி. எனக்கு பசி இல்லை, நான் 4 மணிக்கு முதல்ல செம்மையா சாப்பிட்டேன். நான் வந்து சாப்பிட போறேன். அதுவும் எங்க ஆர்கனைசர்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஹை துலா, how are you? துலாவா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நீ எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. பனானா லீஃப்க்கு போறோம். அதுவும் நம்ம துலானை வந்து கூட்டிட்டு போறாரு. மெயின் ஆர்கனைசர் சிவா, அவரோட பிளாஸ்ட் பிரதர். அப்படியே வந்து சென்ட்ரல் லண்டன் போறோம். அப்பதான் இந்த படத்துல பார்த்த லண்டன் என்னங்கிறது எனக்கு பார்த்தே ஆகும். என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு நான் வந்து பாக்குறதுக்காக ஆவலா வெயிட்டிங். அங்க நான் வந்து சாங் ஷூட்டிங் பண்ண போறேன். இந்த விளாக் வரதுக்குள்ள அந்த சாங் ஹோப்ஃபுல்லி வரும்னு நினைக்கிறேன். அதே வெளியே சூப்பர் மார்க்கெட் பனானா லீஃப் வந்தோம். ஆனா இங்க வெறும் பனானா லீஃப் மட்டும் இருக்குன்னு பார்த்தா ஒரு மினி இந்தியாவே இங்க இருக்கு. அது வந்து போஜன் பிலாஷ் யூகே தேசி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸா. ஓ மை காட். இந்த பக்கம் பார்த்தா ஸ்பைஸ் பசார், எங்க பார்த்தா சரவண பவன், அந்த பக்கம் பார்த்தா இந்த வாலாவாமே ஏதோ அந்த வாலா. அப்புறம் அங்க அந்த பக்கம் பார்த்தா பஞ்சாப் கிரில்லு. ஒரு மினி இந்தியாவே இங்க இருக்குது. வாங்க நம்ம வந்து பனானா லீஃபுக்கு போவோம். கேக் பாக்ஸ், அதுவும் இங்க பாருங்க, லண்டன்ல பியூர் வெஜிடேரியன் எக்லெஸ் ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப குஷியோ. இது ஒரு மினி இந்தியா மாதிரி இல்ல? நோக்க எல்லா சரவண பவனி எல்லாமே உண்டு. பனானா சாப்பிட இல்ல, பனானா சாப்பிட பனானா லீஃப். பனானா லீஃப் சாப்பிட போறோம். யா, அடி பனானா லீஃப்னா வாழை இலை தானே? ఈ కడేడ పేరు. ఓ బనానా లీఫ్. కడేడ పేరు. ஆமா ஆமா போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னைய. ஓ காட், நீங்க யார் இவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தீங்க? நான் அதான் கேள்விப்பட்டோம். நல்லா சாப்பிட்டீங்க எல்லாரும். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. That's special dal. Introduced only for many chichi. சாப்பிட்ட உடனே மக்களே வயிறு ரொம்ப போச்சு. ஐயோ, இனி என்ன பண்ணும்? எங்கேயிருந்து பிடிக்கணும் அத? எனக்கா? உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, எங்கேயிருந்து சாப்பிடணும் தெரியலையே. பேர் என்ன ஆக்சுவலி? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏன் அவரை தனுஷன் கூப்பிடுறீங்க? இவர் பார்க்க ஜெர்மனில இருக்க தனுஷ். எங்க தனுஷ் மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுங்க. இவரு இந்த தனுஷ் அந்த கண்ணாடி தான் இல்ல. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த கார்ல வந்து ஒரு விஷயம் சொன்னா அதானா பேசுமா. என்ன தெரியுமா? பாத்தீங்களா, இது சொன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏதோ பேசுது. சொல்லுங்க. ஓலா ஓலா Hola, hola, mir ist kalt, dann müssen wir noch. ஓலா ஓலா மியஸ்கேட். Entschuldigung. ச்சே, வண்டி ஒர்க் ஆகல. அதான் இந்த ஓலான்னு சொன்னாலே எதுவுமே ஒர்க் ஆகாது. A few moments later. பாத்தீங்களா, நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல வந்து இருக்கேன். ஹாய். ஸோ இதுதான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ற இடம். அண்ட் ஸ்டேஜ் ரெடி. ஸோ உங்களுக்கு இன்னொரு கூலான விஷயம் ஒன்று காட்டணும். என்ன தெரியுமா? அதாவது இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து ஸ்வீட்டாக நீங்கள் வந்து டோர் இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னு. இங்கெல்லாம் அப்படி இல்லை. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படிதான் பேசுவாங்களே எல்லாருமே. இருங்க நான் காட்டுறேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? செம்ம ரெயின் இன்னைக்கு.
ஷோல என் மூஞ்சியும் பார்க்க ஒரு மாதிரி விண்டர் கேர்ள் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அர்ஜென்ட்டா சூப்பர் மார்க்கெட் போறேன். டுடே இஸ் ஷோ டே. ஸோ அதனால வந்து மேக்கப்லாம் போட்டால் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹோம்லெஸ்ஸாக தெரிய மாட்டேன். பட் இதுதான் என்னோட பியூர் ஃபேஸ். நாளை பின்ன நான் பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறம் நீங்களாம் வந்து சிவாங்கி ஃபுல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. கிடையாது. என் மூஞ்சி அப்புறம் மேக்கப் போட்டா கண்டிப்பா கொஞ்சம் தேர்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே, ஸோ அதனால அர்ஜென்ட்டா வந்து ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் போய் எனக்கு நடுவுல எனர்ஜிக்காக சில சிப்ஸ் சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்டேஜ்ல சவுண்ட் செக் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து டைரக்டா ஷோல அட்டாக்கிங் தான். லோக்கல் சூப்பர் மார்க்கெட் போய் சிப்ஸ் வாங்கிட்டு இது பண்ணேன். இதுதான் என்னோட மேக்கப் ரூம். ஒரு மாதிரி விண்டேஜா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் வந்த பாத்வே அதோட அமேசிங். இருங்க நான் காட்டுறேன். அது vlog எடுக்க மறந்துட்டேன். ஃபுல்லா இப்படி. அவங்க பேரு சொல்லுங்க. உங்க பேரு? துஷி. விதுஷி. சிஸ்டர்ஸா? ஆரணி. இதுதான் எங்களோட ட்ரெஸ்ஸிங். ஆனா செம்மையா இருக்கு இந்த பேக் ஸ்டேஜ். ஃபுல் இந்த போஸ்டர்ஸ் நல்லா இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். காஸ்டியூம் போட்டேன். இதான் காஸ்டியூம். ஆனாலும் இந்த ஹீட்டர் பக்கத்துல இதுதான் என் ஃப்ரெண்ட். ஹீட்டர் பக்கத்துல எல்லாம் என்னால முடியல. எப்படி ஸ்டேஜ்ல போறேன்னு தெரியல. The next day. இப்படியாக நீங்க ஷோவோட கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. நேற்று ஷோ வந்து சூப்பரா முடிஞ்சிச்சு. வேற லெவலா இருந்துச்சு. அதுவும் லண்டன்ல அடாடாடா இப்படி ஒன்று வந்து நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ஒரு சப்போர்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் லண்டன் மக்களே. அண்ட் இப்போ நாங்கள் வந்து அம்மாவோட ஸ்டூடெண்ட் ஸ்மிருதி அக்கா. ஸ்மிருதி அக்கா சுருதி. இவங்க ஒரு மலையாளி. ஸ்மிருதி சேச்சி. ஸோ இப்போ நாங்கள் வந்து டவர் ஆஃப் லண்டன் போக போகிறோம். அதோ எங்கள் முன்னாடியே வந்து அது இருக்கு. சரியான காற்று. இந்த காற்றுனாலே மூஞ்சியெல்லாம் எவ்வளோ பிங்காக இருக்கு பார்த்தீங்களா? என்னை பார்க்க உண்மையிலேயே ஒரு ஃபாரினர். ஆனால் இந்த குளிரில் நிறைய பேர் இந்த ரன்னிங் ஜாகிங்லாம் போகிறாங்க. எப்படின்னு தான் புரியவே மாட்டேங்குது. இப்போ டக்கு நான் போய் லஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு நான் லண்டனே சுற்றி காட்டேன். ஓ வெஜ் பிளாட்டர். நாங்கள் ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே லண்டனில். கோசு சாப்பிட்டு அப்படியே தாய் ஃபுட் அமேசிங் ஃபுட். ஆனால் குளிருதே. ஐயா அமேசிங் லண்டன் ஸ்டைலிங். இங்கே டக்குன்னு ஃபோனெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்களாம். ஐயோ பின்னாடி ஓட்டுறவங்கெல்லாம் என்ன டக்குன்னு தேப்பிச்சு இழுத்துருவாங்களாம் பயமா இருக்கு. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? பூக்குள் ஒளிந்திருக்கும் பனி கூட்டம் அதிசயம் வண்ணத்தில் பூச்சியுடன் அந்த மாதிரி சேம். இதுதான் தி கிரேட் டவர் பிரிட்ஜ் ஆஃப் லண்டன். லண்டன்னாலே இந்த ஒரு போட்டோ தான், இந்த ஒரு வீடியோ தான், இந்த ஒரு காட்சி. இதுதான் வந்து டவர் ஆஃப் லண்டன். நம்ம ஊரு டைமண்ட் நம்ம நாட்டுல இருந்து திருநெல்வேலி இருக்குதான் ஆச்சு. நம்ம அதை போய் பார்க்க போறோம். அது டிக்கெட். ஓ காட், என்ன ஒரு ஆச்சரியம். ஸோ அதனால வந்து அப்படியே நான் இவ்வளோ நேரம் மழை பெய்யுது குளிருது இப்பெல்லாம் பேசிட்டு சரியான சூரிய வெளிச்சம். கண்ணு திறந்து பார்க்கவே முடியல. 5 நிமிஷத்துல வெதர் கிளைமேட்டே மாறிடுச்சு. எப்போ என்னப்பா அது? இங்க பாருங்க, ப்ளீச் அடிக்கும் இந்த கேமராவே. அதோ என்ன வெயில். ஓ காட், ஷே எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள நம்ம பொருளா என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரோம். This is the London skyline. அப்படியே இது டவர் பிரிட்ஜி.
அப்புறம் இது நம்ம வந்து அப்படியே உள்ள போறோம். உள்ள இது ஏதோ பேலஸ்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. பேலஸ் கோட்டைனா என்ன? கோட்டைனா பேலஸ். சரி, ஏதோ பிளடி டவர். ஏன் பிளடி டவர் நல்லா தெரியாது. பழைய காலத்து டோர். என்னவோ எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆகுது, நான் இந்த டோர்லாம் பார்க்கும்போது நானும் இந்த உலகத்துல போன ஜென்மத்துல இப்படி பிறந்து இந்த டோர்ல நான் எல்லாரோடையும் சண்டை போட்டு வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இந்த டோர்லாம் பார்க்கும்போது. இந்த மகதீரா படத்துல ஃப்ளாஷ்பேக்லாம் நமக்கு வருமே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதுவும் இந்த மாதிரி இந்த பேலஸு, இந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது நானே ஒரு ராணி மாதிரி ஃபீல் ஆகுது. போன ஜென்மத்துல ஒரு வேளை நான் ஒரு ராணியா இருந்திருப்பேன் அப்படின்லாம் என்ன இங்க யோசிக்க வைக்குது. அந்த மாதிரி ஒரு சிந்தைகள் எனக்கு வருது. இதுக்கு என்ன? எங்க அம்மா பாருங்க அங்க எதை பார்த்து, ஓய் அணில் 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 அணில், ஐயோ இந்த அணில் எவ்வளவு அழகா இருக்கு. ஓ காட், நல்ல பங்கி இல்லே அணில். சே, அம்மாவுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போனோமா இத? அணில் ஆணானோ பெண்ணானோ நோக்கணும். அதில் ஸ்மிருதி சேச்சி പറഞ്ഞു அவ அணில வந்து என்னடி അങ്ങനെ വിളിച്ചാ அணில் எடுத்து இങ്ങനെ നോക്കിയാ போறே ഇവിടെ. ஐயோ எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. சின்ன வயசுல மிஸ்டர் பீன்ல ஒரு மிஸ்டர் பீன் வந்து இவ்வளவு பெரிய முடி வச்சுக்கிட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டோட சண்டை போடுவார். என்ன நீ பேசவே மாட்டியா? ரியல் லைஃப்ல பார்த்தேதோ என் முன்னாடி எங்க இருப்பாரு. அவர்தான் இந்த பேலஸுக்கே செக்யூரிட்டி கார்டு. ஐயோ ஐயோ ஐயோ, இறங்கி வராரு நம்ம தான் அடிக்க வராரு. இவங்க இப்படி நடந்துட்டே இருக்காங்க. சும்மா பக்கத்துல போய் என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம். என் சின்ன வயசுல நான் கார்ட்டூன்ல பார்த்ததெல்லாம் இப்படி நினைவா நான் பாக்குறேன். எனக்கு பயமா இருக்கானா? பார்க்க நல்லா இருக்காங்க. ஆனா இப்படி பிங்க் சீக்ஸ் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் என் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நான் அவங்கள பார்த்தேன், நல்லா அழகா இருக்காங்க. பாவம், பெரிய தொப்பியை போட்டு அவங்க அழகை மறைச்சி வச்சுட்டாங்க. ஓகே, சிரிச்சு அவங்க அடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கே போயிடலாம். வாங்க, இவர்கிட்ட பேசலாமா ஆனாமா? ஒரு மாதிரி பயமா இருக்கு. கண்ணுல கத்தி வச்சிருக்காங்க. ஹாய் சொல்லாமான்னு கூட தரல. ஓகே, போலாம். இதோ பின்னாடி தான் கிரவுன் ஜுவல்ஸு. இங்கே ஃபோட்டோ வீடியோ அலௌடு இல்லை. ஏன்னா நம்ம பொருள் அவங்க திருட்டிட்டு அவங்க நம்மளே வீடியோ எடுக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் பயமா இருக்கீங்க. ஓகே, பயப்படாத வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து பார்த்துட்டு நீ இன்டர்நெட்டில் இருந்தால் பாருங்க. ஓகே, பாய். ஓஹோ, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணி அவங்கள பிடிச்சிட்டாங்க, செக்கிங் பண்ணுறாங்க. அந்த சின்ன ஆளை என்ன நடக்குது? செக்யூரிட்டி பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கா? இதுக்கு உட்காந்து இது போடலாம். மொபைலில் மெசேஜ் சொல்லிட்டு பாஸ்வேர்டை மாதிரி இருக்கு. பழைய அந்த க்ரௌனு டைமண்டு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டான். இப்போ நம்ம வந்து அங்கே ஒருத்தரை பார்த்தோம்ல எவ்வளோ பெரிய மண்டை வச்சு, அதே மாதிரி இங்கே நம்ம காடு சிவாங்கி. சரி வா. இவ்வளோ நேரம் டவர் பிரிட்ஜுன்னு நான் வந்து ஒரு மாதிரி இதுதான் டவர் பிரிட்ஜ் போல அப்படின்னு நினைச்சேன். அப்போ இதுதாங்க மெயின் பிக்சரே. டவர் பிரிட்ஜ் அப்படியே என் சின்ன வயசு டெக்ஸ்ட் புக்ல இதுதான் லண்டன் அப்படின்னு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருப்பான். அப்படியே என் கண் முன்னாடி அடாடாடாடாடா, இதுதான் அந்த என்னது அந்த இந்த பாட்டு, ஜீன்ஸ் பாட்டு. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி பின் தோன்றி முன் தோன்றி காதல் அதிசயம். ஓ சே, நானும் அம்மா எவ்வளோ அம்மா ஒரு டான்ஸ் வைக்க எவ்வளோவா? கல் தோன்றி மண் தோன்றி பழகின்ற நான் பின்னாலே காதல் அதிசயம். எவ்வளவு பெரிய காக்கா இந்த ஊர்ல. காக்கா பீச். இந்த தள்ளு வண்டியில நாங்க வந்து கிரெப்பு சாப்பிட போறோம்.
ஆஹா எவ்வளவு கியூட்டா இருக்குது. நியூட்டெல்லா பனானா ஸ்ட்ராபெரி. எனக்கு நியூட்டெல்லா அண்ட் ஸ்ட்ராபெரி. Any cash or card? Cash please. That's £8.50. Yeah. Enjoy. Thank you. சுட சுட கிராக். ஹலோ கைஸ், நாங்க வந்து இன்னைக்கு வந்து we are going to this third day one. நாங்க வந்து இது போறோம் லண்டன் ஐ ரைட் வித் ரோலாஸ் கப்கேக். அம்மா ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. திருப்பி நாங்க சுத்த வந்திருக்கோம். ஆனா என் கண் முன்னாடி அடாடாடாடா இன்னொரு லுக் கொடுத்து போறாரு. என் கண் முன்னாடி ஒரு அமேசிங் நியூஸ் இருக்கு. நான் பார்த்தேன். இதுதான் the world famous Big Ben. Wow. Oh God. லண்டனை பாரா. லண்டன் இதுதான் மக்களே லண்டனை பிக் பென். லண்டன் ஐல கப் கேக் சாப்பிட்டேன். ஓ என்ன வியூ, வாட் அ வியூ. ஸோ லண்டன் ஐல வந்து ஃபுல் சிட்டி வியூ நான் பார்க்குற மாதிரியே நல்லா இருக்கு. அப்படியே படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு. ஓகே நம்ம வந்து முடிஞ்சிச்சு, ரைடு ஓவர். கீழே நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். தேங்க்யூ. வரா மார்க்கெட் இதுதான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டே இருந்தது. ஓ உள்ள ஃபுல் நிறைய மார்க்கெட்ஸு, வைரலான அந்த ஸ்ட்ராபெரி அதெல்லாம் வந்து இங்கே தான் கிடைக்கும். Strawberry, oh, and full of juices, smoothie. அம்மாக்கு இந்த ஃப்ரூட் வாங்கியா? ஏதோ மேங்கோ ஜெல்லி, டேட்ஸ், ஃப்ரெஷ் டேட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு. நான் கூட இது ஏதோ கடல் பாசி அப்படின்னு நினைச்சா, இது ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ். இந்தியால ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அமேசிங்கான மஷ்ரூம் இதெல்லாம். இது வந்து எனோக்கி மஷ்ரூம் ஸ்மால் அண்ட் இது ஆஹா போர்ட்டபிள் மஷ்ரூம். ஐயோ என்னோட சரவணன் செஃப் இதெல்லாம் பார்த்தா அதை அள்ளிட்டு போயிருவாளே. போட்டான்ல பிட்ட போட்டான்ல. இது இன்னொரு விதமான மஷ்ரூம். 1 2 3 4 5 6 பர்பிள் கலர்ல ஒரு மஷ்ரூம். வாவ் அமேசிங். இது ஆக்சுவலி சிக்கனோட சப்ஸ்டிட்யூட் கூட. இது ச்சே எக்ஸைட் ஆயிடுச்சு. நமக்கெல்லாம் இப்பெல்லாம் வந்து என்னது மேக்கப்பு, விளையாட்டு சாமான் அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே வரல. இந்த மாதிரி காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, ஜூஸ் இதெல்லாம் பார்த்தா அதுவும் மஷ்ரூம் ஓ காட் அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் அங்கே டிஃப்ரெண்ட். எங்கள் அம்மா ஆல்ரெடி க்யூவில் நின்று எங்கள் அம்மா இன்னொரு பைத்திய மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. ஐயோ எவ்வளோ பெரிய இஞ்சி, பெல் பெப்பர், எவ்வளோ பெரிய கேப்சிகம், ஹாலபினோ, குட்டி மிளகா. அங்கதான் பக்கத்துல வைரல் ஸ்ட்ராபெரி பெரிய கியூ நிக்கணும். ஓகே வைரல் ஸ்ட்ராபெரி சாக்லேட். இன்ஸ்டால பார்த்ததெல்லாம் நான் ரியல் லைஃப்ல வாழ்றேன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் மார்க்கெட். வெஜிடேரியன் ஒரு டேஸ்ட் கூட இருக்கு. அப்படியே கழிக்க சூப்பர் சிவாங்கி, அடிப்படையோ அந்த சமயம் கழிக்க. பார்த்தீங்களா ஃப்ரூட் பொடிலாம் வச்சிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராபெரி பொடி,
ബ്ലൂബെറി പൊടി. ഓഹോ, ഡിഫറെന്റ് ടൈപ്സ് ഓഫ് ചീസ്. മോളില് റെഡ് വന്ന ആയി. അടുത്ത മലയാളി. ഓ ഗാഡ്, நாம அங்க டிஃபரெண்ட் மஷ்ரூம்ஸ் பார்த்தோம்ல, அதோட சாம்பிள். ஐயோ, ஓகே. Amazing, huh? Only the mushroom. No insects, no. No, illadi. Okay, say that. That's just mushroom, sweetheart. Mushroom? Just mushroom. You want insect inside? Culture பயங்கர taste. So, like order. Order. ஃப்ராங்கோ மங்கால இருக்கும் பீட்சா சாப்பிட. இங்க இருக்கிற வந்து பீட்சா மட்டும்தான் இருக்கும், அதுவும் சோர்டோ பீட்சா. கார்லிக் பிரெட்டும் பெருசா பீட்சாவும். ஓ காட். இதுதான் லண்டனோட மெயின் பிளேஸ். இந்த பக்கம் ஜாரா. எஸ் சார், ஃபுல் தி மெயின் சென்ட்ரல் லண்டன். இதுதான் நம்ம வந்து போற ஹாரிட்ஸ், தி கிரேட், தி அமேசிங். பார்க்கவே ஒரு பெரிய ஒரு மைசூர் பேலஸ் மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஐ மீன் ஒரு லக்ஸுரி ஸ்டோர். பெரிய பெரிய லக்ஸுரி ஐட்டங்கள் மட்டும்தான் இதுக்குள்ள கிடைக்கும். ஏதோ ஒரு ஃப்ளோர் பாவம் பார்த்து அது மாதிரி வந்து நம்மளுக்காக பண்ணியிருக்காங்க. பட்டு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாரிட்ஸோட என்ட்ரன்ஸ் ஃபுல் பணக்காரங்க சமாச்சாரம். ஆனாலும் நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். பியானோ. அஞ்சு ஃப்ளோர் இங்கே வந்து வீடியோ எடுக்க அளவு இல்லை. பட் சில மாண்டேஜஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட் 5 ஃப்ளோர் முடிச்சு நாங்கள் ஃபைனலி வெளியில் போகிறோம். இங்கே ஒரு மலையாளியை பார்த்துட்டோம் மக்களே. ஸ்டஃப் உள்ளது வெள்ளம் கிடக்க மாதிரி வெள்ளம். ஓகே, சூப்பரா, நல்ல டேஸ்ட், வெரி ரிச். The world famous Alia Bhatt cake, the Lecho Cafe. The world famous milk cake. இது saffron milk cake. இதுதான் நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பயங்கரமா ஃபேமஸ் இருந்துச்சுல, அதான் ட்ரை பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் மாதிரி வருதான்னு பார்ப்போம். நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் ஆக்சுவலி நல்லா பண்ணுவாங்க. பட் ஓவர் ஹைப் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர்ல இதை விட பெட்டரா கிடைக்கும் மில்க் கேக். ஓவர் ஹைப் ஆயிடுச்சு. ஓ காட், குட். பட் நல்லா தான் இருக்கு, பேடும் இல்லை. பட் இந்தியாவில் டெஃபினெட்லி பெட்டரா இருக்கு. அம்மா ஏதோ இந்த இது ஆர்டர் பண்ணிருக்காங்க. இது பேர் என்ன? இது பேரு டார்ட் தெரியல எனக்கு. இதுவே தகட்டுது.
ஓ காட், எங்க அம்மா பாருங்க, செரிய வீட்டில் வாஷ் பண்ணி சாப்பிட்றதுக்கு குடிக்கிற தண்ணியில முக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க ரெண்டு அம்மா சொல்ல எந்த மில்க் கேக்கெல்லாம் வேஸ்ட், அதான் பெஸ்ட்னு கடையிலேருந்து வாங்கினுச்சு. மார்க்கெட்டிலேருந்து வாங்கினேன் செரி கிளாஸ். சூப்பர் இல்ல, என்ன டேஸ்ட். நல்லா இருக்கு இந்த மில்க் கேக்கு. அதுவும் இந்த வெயிட் பண்ணுங்க, இந்த தம்மாத்துண்டு பீஸ் 1000 ரூபாவும். நம்ம ஊர்ல 150 ரூபாய்க்கு சூப்பரா கிடைக்கும். யாரு என்னடா நம்ம ஊர்ல தான் வந்து ஒரு மாதிரி ஒரிஜினலாவே இருக்காது, இங்கதான் சூப்பர் அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல அமேசிங்கான டெசர்ட்ஸ் இருக்கு. அதுவும் மிஞ்சி மிஞ்சி போனா 200 ரூபா. ஆனா இது 9 பவுண்டு. 9 பவுண்டுனா என்ன, 90 ரூபாய். ஒருத்தில கைஸ், ஒருத்தில. நம்மளே வீட்டில் கூட இதை பண்ணலாம். மாண்டரின் ஓரியண்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இது. அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாமா? அதே. ஓகே, அடுத்து நாங்க மெட்ரோ பிடிச்சி. இட்ஸ் a call for the day for the call. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. The next day. Fresh orange juice from machine. What நடக்குது? ஓ, fresh orange. Orange இது. Filter. Fresh orange juice. இதுதான் the famous, the great. அடா 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 அடா, அந்த காலத்து கிங்கு குவீனு எல்லாம் இங்கதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் the ராயல் கேட். அப்படியே நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, அதே மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வந்து மாறிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபுல் வியூ பக்கிங்ஹாம் பேலஸ். முன்னாடிலாம் வந்து ராஜா இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்கெல்லாம் வந்து இல்லை, இது வந்து மக்கள்லாம் பார்க்கட்டும், நாங்கள் வந்து வின்சர் கேசல் போகிறோம்னு சொல்லிட்டு ராஜாக்கள்லாம் வந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹாட் சாக்லேட் குடிக்கலான்னா காலையில் ஒரு ஆல்மண்ட் குஸ்வா சாப்பிட்டான். ஐயோ, அது இன்னும் என் நாக்கிலே நிற்குது. அம்மா அதை சாப்பிடுறாங்க. ஓ காடிங்க, இப்ப நல்லா நல்லா இருக்கு, வாங்க உள்ள போய் என்னன்னு. ஆஹா, இங்க ஒரு மலையாளி. ஹாய், நாட்டுல எവിടെയാ? ഇടുക്കിയോ? അമ്മ ഇടുക്കിയോ? ഓ മൈ ഗോഡ്, വാട്ട് എ സ്മോൾ വേൾഡ്. ஹாட் சாக்லேட் உண்டോ? நல்ல டேஸ்ட் ஆனா? அம்மா சாப்பிடுறாங்க, வெயிட் பண்ணுமா. நானும் அதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணேன். இதுதான் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபி. இங்கதான் வந்து பல பல ஆட்களை வந்து புதைச்சிருக்காங்க. பரி ஐசாக் நியூட்டன், அப்புறம் வேற யாரு, சார்ல்ஸ் டார்வின்ஸ் அண்ட் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இங்க இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்கதான் வந்து பெரிய பெரிய கல்யாணங்கள் கூட இங்கதான் நடக்கும். ஸோ ஆல்சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் சர்ச்சு கூட. ஸோ என்னன்னா வந்து நானும் வந்து இங்கே போய் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்னு வேண்டிக்க போகிறேன். அதே மாதிரி இங்கே எப்படி ஒரு ஹாப்பியான கல்யாணம் நடக்குதோ அதே மாதிரி எனக்கும் கடவுளே நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்ல ஒரு பையன், ஏன்னா நல்லா பார்த்துக்கணும்,
என்ன வந்து நல்லா இருந்தாலும் உனக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்காக நான் போறேன். இதுதான் மக்களே லண்டனோட பியூட்டி. அந்த பில்டிங் வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபி. என்னது அறியல தெரியாது, ஆனா பார்க்க சூப்பரா. இதுதான் பிக் பென். இது தெரியாது, அது தெரியாது, ஆனா பார்க்க நல்லா இருக்கு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆஃப் த வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபி. இதுதான் இங்கதான் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. உயிரே உன்னை உன்னை அந்த வாழ்க்கை துணையாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல இங்க தான் பண்ணிப்பாங்க. அதுக்கு பின்னாடியே வந்து இது இருக்கு, லண்டன் ஐ பின்னாடியே. ஆனா இதுதான் லண்டன்னா இதுதான் லண்டன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு 1% ஆஃப் லண்டன் தான் ஆக்சுவலி. ஆனா சூப்பரா இருக்கு. என் அம்மா அவ்வளவுதான் சாஞ்சிட்டாங்க. அம்மா டயர்ட் ஆனோமா? நாங்க வந்து அடுத்தது கேபிள் கார்ல வந்து போறோம். அதுவும் இந்த அங்க ஃபுல் கேபிள் கார் இருக்கு, அதுல போறோம். அண்ட் த IFS கிளவுட் கேபிள் கார் அதில் தான் போகிறோம். இங்கே வந்து இது ஐ திங்க் இந்த அங்கே வந்து ஓட்டு அரேனா இருக்குது, அங்கே தான் ரஹ்மான் சார்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். நைஸ். ஹாய், குட், ஹவ் ஆர் யூ? போகலாமா? எதில் வேணால் போகலாம். ஓகே, இதில் அப்படியே டபாலில் குச்சினோம் எல்லாரும். தேங்க்யூ. இந்த ஊர்ல ஒரு தமிழ் அண்ணன். இந்த ஆளுக்கு மண்டை இல்ல மக்களே, மண்டை இல்லாத ஒரு சிலை. இதுதான் தேம்ஸ் பிரிட்ஜ். தேம்ஸ் பிரிட்ஜ் மேலதான் இந்த கேபிள் கார் வந்து போகுது. செம்ம அழகா இருக்கு. இதோ மேல ஃபுல் அந்த வயலட் கலர் கேபிள். இதோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பில்டிங்ஸு எல்லாமே. வாவ், ஆஹா, அமேசிங். எங்களை வந்து ஃபுல்லா இந்த ட்ரிப்பு கூட்டு போனது ஸ்மிருதி அக்கா தான். யா, ஷீ இஸ் இன் லண்டன். ஓகே, போலாம் போலாம் போலாம். ஓவர் ரைட் ஓவர். கேபிள் கார்லேருந்து இறங்கி அடாடா என்ன பின்னாடி இந்த இக்லூலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா இந்த இக்லூவில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு போய் வந்து பார்த்தா இந்த அக்கா, ചേച്ചിയുടെ പേരെന്താ? എന്റെ പേര് ആര്യ. ഇന്നൊരു മലയാളി. ചിലപ്പോ ചേച്ചി ആയിരിക്കില്ല, നിന്റെ അതേ പ്രായം കാണുള്ളൂ. What's your age? 24. 24. I'm 28. ഓ, ചേച്ചി തന്നെയാ. സോ അപ്പൊ പേരെന്തായിരുന്നു? ആര്യ. ആര്യ ഫ്രം പത്തനംതിട്ട. പത്തനംതിട്ട. അപ്പൊ ആര്യ, ഞങ്ങൾക്ക് ഗാർലിക് ബ്രെഡ് വേണം. Sure. അപ്പൊ ഞങ്ങൾ ഇഗ്ലൂയിൽ ഇരിക്കട്ടെ. இக்லூவில் போய் சாப்பிட போறோம். அதுவும் கார்லிக் பிரெட். அதுவும் ஒரு மலையாளி, எங்க திரும்பினாலும் மலையாளி இருக்காங்க. யா, ஆஹா, நல்ல ஃபீல். நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ஒரு நாய்க்குட்டி, பூனைக்குட்டி அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா, இதுக்குள்ள இப்படி வந்து போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். பின்னாடி கேபிள் காரோட வியூஸ் இருக்கு. garlic smell hot. garlic fry baby VINI garlic அங்கனே ஒரு garlic. அப்படி அந்த இக்லூல garlic bread சாப்பிட்டோம். ஃபுல் இந்த பார்ட் ஆஃப் லண்டன் இஸ் அமேசிங். அதாவது இந்த வாட்டர் ஃப்ரண்ட் அவங்க கார்லிக் பிரெட் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. கேட்டால் ஃபேன்ன்றாங்க. அதுவும் லண்டனில் எல்லாம் வந்து கடவுள் புண்ணியத்துலேயும் உங்கள் புண்ணியத்துலேயும் நான் வந்து இந்த மாதிரி பிளஸ்டாக இருக்கேன். திருப்பி கேபிள் கார் பிடிச்சி ஓடுறோம். நேற்றுக்கு நம்ம வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபியில் வந்து நல்ல மாப்பிள்ளைக்காக வேண்ட போகிறோம். அப்போல்லாம் அங்கே தான் நிறைய கல்யாணம் நடக்குது அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வந்து பேசணும்ல. ஆனால் அங்கே உள்ளே போக முடியாது, ஏன்னா
அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து சென்ட் பால்ஸ் கெத்தீட்ரல், இந்த ஆர்கிடெக்சரே பாடுங்க செம்மையாக இருக்கும். அண்ட் உள்ளே போனால் இன்னும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ப்ரே பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ணி இந்த ஆர்கிடெக்சர்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ளே இருக்கிற சாந்தியை ஃபீல் பண்ண போகிறேன். நான் கூட கல்யாணம்னு பேசிட்டு இருந்தீங்களே, பின்னாடி யாருக்கோ கல்யாணம். இன்னொரு 4 வருஷம் கழிச்சு எனக்கும் இப்படிதான். 2 ஐயோ இல்ல 4 வருஷம் 4 இயர்ஸ் கழிச்சு என் கல்யாணம். சும்மா ஒரு ஜாலி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி வேண்டாம் விடு, அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம். திருப்பி எங்களை வந்து உள்ள விடல. பட் ஃபைன், இட்ஸ் ஓகே. நான் என் ஊர்ல போய் வேண்டிக்கிறேன். பட் நான் ஹாப் ஆன் ஆஃப் பஸ்ஸுக்கு போக போறேனே. இந்த ஹாப் ஆன் ஆஃப் பஸ்ஸில் தான் வந்து ஏறி மொத்த லண்டனையும் நான் வந்து சுற்றி பார்க்க போறேன். அது மேலே அந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ஜெனிலியா மாதிரி மேலே ஏறி அவ்வளோதான். என்ன நீங்க பிடிக்கவே முடியாது. ஓகே, ஃபைனலி ஹாப் ஆன் ஆஃப் பஸ் வந்துட்டேன். வாட் வாஸ் யுவர் நேம் அகைன்? டேவிட். ஒரு அமேசிங்கான ஆளு, நல்ல ஒரு வார்ம் வைப்ஸ். ஓகே, அப்படியே மேலே ஏறி இப்படிதான் ஃபுல் லண்டனை சுற்றி பார்க்க போகிறேன். நான் இந்த சீட்டை உட்கார போகிறேன். இந்த ஹெட்ஃபோன்ஸை வச்சு காதில் போட்டால் என்னென்ன இடம் ஏதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். வா, கொஞ்சம் வெயில் அடிக்குது இன்னைக்கு, பட் இட்ஸ் ஓகே. Hi, do you know where is Indian star Shah Rukh Khan's house? Shah Rukh Khan. ஐயோ, அவர் குழுக்குள் பார்க்குறாரு. ஓகே, அவர் ஷா ரூக் கான் வீடு பார்க்க முடியாது போல. அவருக்கு இங்கே ஒரு வீடு இருக்கு. No, you know another star. Wait, I'll show you. You know him? Looks familiar? Shah Rukh Khan terla தலைவர் familiar. You know he is a very big Tamil Indian star. Yeah, என்ன follow பண்ணிட்டு. You followed me? I followed you. That makes sense. எனக்கு இப்போ லண்டன்ல இருந்து ஷாருக் கான் வீடுன்னு ஒன்று பார்த்தோம்ல, கேட்டோம்ல. தோ இதுதான் மக்களே ஷாருக் கான் வீடு. தோ அந்த வெள்ளை கலர் வீடு இருக்குல்ல, அதுதான் ஷாருக் கான் வீடு. தோ இந்த வெள்ளை பில்டிங் தான் ஷாருக் கான் வீடு. பிரைம் ஏரியாவில் ஷாருக் கான் வீடு வாங்கி போட்டுருக்காரு. எங்கே திரும்பினாலும் எல்லாமே ஆகுது. இப்போ நாங்கள் வந்து யூரோப்லேயே பெரிய பில்டிங், யூகே அண்ட் யூரோப்லேயே பெரிய பில்டிங்கில் போய் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். பெரிய இந்த லொக்கேஷனுங்கிறதுனால அம்மா டச்சப்லாம் பண்ணுறாங்க. அம்மா இன்னும் ஒற்றை காதில் கம்மல் இட்டு வைக்கணும். இன்னொரு காது கம்பல் விட இது சங்கீன் தாழ்ப்பு என்னென்ன அட்ராசிட்டிஸ் முடியல. சோபா 32nd ஃப்ளோருக்கு வந்துட்டோம். லண்டனே இங்க இருந்து தெரியுது. ஐயோ, இதுதான் நாங்க சாப்பிட போற டேபிள். இதுதான் எங்க வியூ. ஓ மை காட், இது ஒரு பக்கா சைனீஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ எல்லாம் ஃபுட்டு நான் பார்க்குறேன். இது எல்லாமே ரெடி பண்ணது இந்த அக்கா ஸ்மிருதி அக்கா தான். ஓ காட், என்ன ஒரு இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னே தெரில. இதே மாதிரி தான் மால்டீவ்ஸ் போனேன், அப்பயும் ஆள் இல்லை.
இதே மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு இருக்கேன், எப்பயும் ஆள் இல்லை. இந்த ஆள் ஒரு போதெல்லாம் மொக்கையா இருக்கும், ஆள் இல்லாத போது தான் இந்த மாதிரி போவேன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்க ஒரு இந்தியன் அண்ணா வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு கொடுத்தாரு. கியூட் டம்ப்ளிங்ஸ். ഇത് മുഴുവൻ ശിവാംഗിയുടെ ഇങ്ങനെ സ്റ്റേഷനറി. ഇത് മൂവ് ചെയ്യാൻ പാടില്ല, ഇത് മൂവ് ചെയ്യണം. ഇത് മുകളത്ത് മാത്രം മൂവ് ചെയ്യണം. ഞാൻ തരാം. നല്ല ടേസ്റ്റ് ഇത്. ഒരു മിനിറ്റ്, ഞാൻ